ஹாய் கேல வணக்கம் மக்களே. வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டர் எக்ஸ் கண்டர் அனிமையை இப்போ நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் மண்டே டு ஃப்ரைடே நைட்டு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அந்த டைமில் நம்ம நெரட்டோ ஷிப்ட்னு நம்ம சொனியா சேனலில் பார்க்குறதால சில பேர் மட்டும் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் இந்த கண்டர் எக்ஸ் கண்டர் அனிமையுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த கண்டர் எக்ஸ் கண்டர் அனிமையோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் நம்ம சேனலில் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நண்பா. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் உங்களோட அனிமே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களோட பேர் தான் ஹண்டர்ஸ். கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல், அதாவது நம்ம சின்ன வயசுல பென்டன் மற்றும் டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் எல்லாமே போட்டு அந்த டைம்ல பீக்ல இருந்த ஒரு சேனலா சொல்லலாம். ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? அப்ப பென்டன் சீரிஸுக்குமே வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாமே இருந்திருப்பீங்க. ஸோ அதை ரீபூட் பண்ற பேர்ல முக்கியம் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல் எந்த ஒரு நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த அனிமையோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கானுக்கு ஹண்டர் ஆகணும் இந்த ஹண்டர் எக்ஸாம்ல போய் கலந்துக்கிறான். ஆனா இது அவனோட வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவனோட அப்பாவுமே ஒரு ஹண்டரா தான் போயிருப்பார், ஆனா திரும்ப வந்திருக்க மாட்டாரு. சோ இவனுமே தன்னோட குடும்பத்தை விட அப்படி என்ன தன்னோட அப்பாவுக்கு முக்கியம் என்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹண்டர் எக்ஸாம்ல கலந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம தன் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்குமே ட்ரை பண்ணுவான். நான் ஏன் ஹண்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா என்னோட அப்பாவுக்கு என்னை விட அது ஏன் முக்கியம்னு தெரியணும். இந்த அனிமையோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நானுமே மை ஹீரோ அகாடமியால டேக்குவோட வாய்ஸும் மற்றும் ஒன் பீஸ்ல லூஃபியோட வாய்ஸ் மாதிரி தான் இந்த அனிமில நம்ம கோனோட வாய்ஸுமே இருக்குமென்று எதிர்பார்த்தா வேற ஒரு டப்பிங் டீம் தான் இந்த அனிமிக்கு டப் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம மை ஹீரோ அகாடமியா மற்றும் ஒன் பீஸுக்கு பண்ண டப்பிங் டீம் இந்த அனிமிக்கு டப் பண்ணல. சோ அதுக்கு பதிலா டிராகன் பால் அனிமிக்கு டப் பண்ண டீம் தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோனோட வாய்ஸ் கேட்க டிராகன் பால் கிளாசிக்ல நம்ம கோகோட வாய்ஸ் கேட்கிற மாதிரியே இருக்கு. யாம்சா, நான் வேணும்னா அப்படியே போய் அவனை பிடிச்ச ஒரு வழி பண்ணிடுவா. அவன் டிவில பேசிட்டு இருக்கான்டா. ஆச்சரியமா இருக்கு. நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த ஹண்டரா ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வரேன். அதோட நம்ம டிராகன் பால் கிளாசிக்குமே உள்ள டப் பண்ணி இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். சரி, அது இருக்கட்டும். இந்த கோனோட வாய்ஸ் நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முதலாவது எபிசோட் பார்க்க டேக்கு மற்றும் லூஃபிக்கு கொடுத்த வாய்ஸை கொடுத்துக்கலாம்னுமே எனக்கு தோணிட்டு. பட் இருந்தாலுமே அதுக்கு அடுத்த எபிசோட் பார்க்க எனக்கு ஓகே என்ன மட்டும் இருந்தது. யாராவது ஒருத்தர் தான் காப்பாத்தணும்ன்ற நிலைமை வந்தா என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்ணுவேன்? முக்கியமா இந்த வாய்ஸை கேட்க கொஞ்சம் பொண்ணோட வாய்ஸ் மாதிரியுமே இருக்குது. அடுத்த எபிசோட் போக எல்லாருக்குமே பழகிடும். 4 வருஷத்துக்கு முன்னாடி சில குற்றவாளிகளால என்னோட குடும்பமே நிர்மூலமா மாறுச்சு. சரி, இதுக்கப்புறமா குபாரிக்காக்கு ஒன் பீஸ் மற்றும் நிறைய அனிமில கேட்ட வாய்ஸ் தான், அதாவது டீமன் ஸ்லேயர், அட்டாக் ஆன் டைட்டன், நருட்டோ போன்ற அனிமிலுமே இவரோட வாய்ஸை கேட்டிருப்பீங்க. நீ ஹினாட்டாக்கு வருத்தப்படுறது புரியுதா? என்ன அவளுக்கு ஏற்பட்ட முடிவு தான் உனக்கும். அதோட முக்கியமா இவரோட வாய்ஸுக்கு இங்கிலீஷ் டப்ல ஒரு ஃபீமேல் வாய்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதனால ஃபேன்ஸ் மத்தியில பெரிய எதிர்ப்பு எல்லாமே இருந்தது. அது ஏனென்றா இந்த கேரக்டரை பார்க்க ஒரு லைட்டா ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கிறால ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ அது பொண்ணு இல்ல, பையன் தான். ஆம்பள மாமா. இதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ் இந்த லியோரியோ வாய்ஸை சொல்லலாம். பணம் தான் எனக்கு எல்லாமே, பணம் பத்தும் செய்யும். என்ன திடீர்னு இப்படி மாறிட்டான்? ஆனா இது நல்லா இல்லையே. பரவாயில்ல, நீ என்ன லியோரியோனே கூப்பிடு. இப்போதைக்கு 2 எபிசோட் தான் ஒரு நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த 2 எபிசோட்லயுமே டப்பிங் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்க. அதோட இந்த ஒரு சில கேரக்டரோட வாய்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. இத கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். மற்றும் முக்கியமா இந்த கிழுவாங்கிற ஒரு கேரக்டர் ஒன்றுமே வரும். அந்த அளவுக்கு ஒரு வெறுத்தான கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்குமே ஒரு நல்ல வாய்ஸ் கொடுத்தா சூப்பராகவே இருக்கும். மற்றும் முக்கியமாக இந்த ஹண்டர் அனிமில மொத்தமாகவே 148 எபிசோட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம நருட்டோ மாதிரி பாதி பில்லர் எபிசோட் ஒன்றுமே இல்லை. ஒரு 2-3 எபிசோட் தான் ரீகேப் எபிசோட்டாகவே இருக்கும். அதை தவிர மிச்சமெல்லாம் ஸ்டோரிக்கு முக்கியமான எபிசோட் தான். அதோட முக்கியமாக முதல்ல ஒரு 23 எபிசோட் கிட்ட ஹண்டர் எக்ஸாமை பேஸ் பண்ணியே இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. சில பேருக்கு அது போர் அடிக்கலாம். அதுக்கப்புறமா தான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். முக்கியமாக இதை கண்டர் அனிமின்னு சொல்ல மாட்டாங்க, கண்டர் அனிமின்னு தான் சொல்லுவாங்க. இந்த தடவை இந்த அனிமியா 1999 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுல மொத்தமா ஒரு 60 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரீபூட் மாதிரி 2011 இந்த அனிமியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்குமே இந்த அனிமில இருந்து 148 எபிசோடு கிட்ட ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ ஒரு சில பேர் ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்லயுமே இந்த அனிமியை பார்த்துருப்பீங்க. முக்கியமா இந்த அனிமியோட அனிமேஷனை பார்த்துமே ஒரு குழந்தைத்தனமா இருக்கிறதால நிறைய பேர் இந்த அனிமியை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது அடுத்தடுத்த எபிசோடுமே எவ்வளவு டார்க்கா கொண்டு போயிருப்பாங்க.
உண்டு. இந்த அனிமியை இப்போ தமிழ் டப்பிங்ல பாக்குறவங்க இந்த சீன் எல்லாம் இந்த கேரக்டர் எல்லாமே நம்ம நெருட்டோ டிராகன் பால்ல வர மாதிரியே இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த அனிமி தான் நிறைய அனிமிக்கு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்திருக்கு. நம்ம நெருட்டோலயுமே இதுல வர ஒரு கேரக்டரோட இன்ஸ்பிரேஷனா தான் சாஸ்கே என்ற கேரக்டருமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்கேக்கு தன் கிளான்ல இருக்கிறவங்களை கொலை பண்ண தன் அண்ணனை ரிவெஞ்ச் எடுக்கிறத ஒரு நோக்கமா வச்சிருக்கானோ, ஸோ அதே மாதிரியே இதுலயுமே தன் கிளானை கொண்டவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கிற ஒரு கேரக்டருமே இருக்கு. குரோட்டோ கிளான்ல இப்ப நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன். நான் ஒரு நாள் கண்டிப்பா 100 ஆகி அந்த ஃபேண்டம் ட்ரூப்பியை அழிப்பேன். ஸோ அதனால புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய சீன் மற்றும் கேரக்டர் எல்லாமே சேமாவே இருக்கும். ஸோ இந்த சீனை இந்த அனிமிலேருந்து தான் எடுத்தாங்க, இல்லை இந்த கேரக்டர் இதுலேருந்து தான் வந்தாங்கன்னு சண்டை போடாதீங்க. யாரை பத்தி ஏதாவது பேசுனேன் அப்படிதாடா பேசுவேன். ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன். ஆமா, ஆள் போலாது. இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கண்டர் அனிமிக்கு இப்போ வேறொரு டீம் தான் டப் பண்றதால ஒன் பீஸ் அனிமியோட சீசன் 2க்கான தமிழ் டப்பிங்குமே கூடிய சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் என்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த கண்டர் அனிமி டெலிகாஸ்ட் பண்ற நேரத்தில் நம்ம நெருட்டோ ஷிப்டனுமே நைட் 9 மணிக்கு நம்ம சொனியா சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் நம்ம நெருட்டோ ஷிப்டன் தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த அனிமி எப்படி பாக்குறேன்டா எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதோட நம்ம கண்டர் அனிமில இது வரைக்குமே ஒரு 50 எபிசோட் தான் டப் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த எபிசோடுமே டப் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுவுமே நம்ம ஒன் பீஸ் அனிமி மாதிரி இடையில நிறுத்த மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா மொத்தமாவே ஒரு 148 எபிசோடு கிட்ட தான் இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாவே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அது மட்டும் இல்லாம 148 எபிசோடைய முடிவடைதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா நீங்க கடைசி எபிசோட் பார்த்தாலுமே இதோட அடுத்த சீசன் அல்லது ஆர்க் எப்போ வருமானு தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா இந்த அனிமியோட மங்கா ஆர்த்தருக்கு கொஞ்சம் உடல்நல பிரச்சனையால அவர் நினைச்ச அளவுக்கு அதுக்கப்புறமான மங்கா சாப்டர் எல்லாமே வரைய முடியாம போயிருக்குது. ஸோ அதனால ஃபேன்ஸுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட அடுத்த மங்கா சாப்டருக்கான வேலையெல்லாமே ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு சோனன் அனிமியில ஒரு அண்டர்ரேட்டட் அனிமியா இருக்குமெண்டா அது இந்த கண்டர் அனிமியை தான் சொல்லி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.